கடந்த ஆண்டு இறுதியில் 1,25,000 கோடி வெள்ளியாக பதிவாகி இருந்த கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் 1,30,000 கோடி வெள்ளியாக அதிகரித்துள்ளது என்று துணை நிதியமைச்சர் லிம் ஹூயிங் மக்களவையில் தெரிவித்தார். மேலும் செலுத்த வேண்டிய மொத்த கடன் பொறுப்புகள் 38,480 கோடி வெள்ளியில் இருந்து 38,460 கோடி வெள்ளியாக குறைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் கடன் மற்றும் நிதி கடப்பாடுகளை சமாளிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்து விளக்கும்படி பக்காத்தான் ஹரப்பானின் பிரவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ நே பூஹாம் முன்னதாக லிம்மை வினவியிருந்தார். உதவித்தொகை சீரமைப்பு, அரசு துறை சீர்திருத்தங்கள் மற்றும் அரசாங்க செலவீனம் மீதான விரிவான சீராய்வு ஆகியவற்றின் வாயிலாக அரசாங்கம் தொடர்ந்து நிதி நிலைமையை சமாளித்து வரும் என்று லிம் ஹூயிங் மக்களவையில் தெரிவித்தார். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்குமான எல்லை மீறல் தொடர்பான போர் நிறுத்தத்திற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி கேலியாக பதிவிட்டிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கம்போடியா பிரதமரும் தாய்லாந்து அதிபரும் புத்ராஜயாவில் பிரதமர் அன்வாரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போர் நிறுத்தத்தை அறிவித்தனர். அன்வார் நீதிபதியாக இருந்து இரு நாடுகளுக்கு மத்தியில் அமைதி நிலவ வகை செய்திருந்த நிலையில் பாசிர்மாஸ் பெரிகாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினரான அமாட் ஃபத்லி ஷாரி கேலியாக இரு ஆடுகள் வாழைப்பழத்திற்கு சண்டை போட்டுக் கொள்ளும்படியும் அதனை குரங்கு நீதிபதியாக இருந்து தீர்த்து வைக்கும்படியான சித்திரத்தை பதிவிட்டிருந்தார். அந்த கேலி சித்திரத்துடன் கம்போடியா தாய்லாந்து போரின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பு புகைப்படத்தையும் அமாட் ஃபத்லி ஷாரி கேலியாக பதிவு செய்திருந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததும் அந்த பதிவை அவர் நீக்கிவிட்டார். இதனை அடுத்து அமாட் ஃபத்லி ஷாரியின் இச்செயலை கண்டித்து அமைச்சர்கள், அரசியல் செயலாளர்கள் பலரும் அவர் வெளிப்படையாக போரில் பாதிக்கப்பட்ட கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளிடமும் பிரதமர் அன்வாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்திய சமூகத்தின் ஆதரவை பெரிகாத்தான் நேஷனல் பெற வேண்டும் என்றால் அச்சமூகத்தின் உண்மையான தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடன் ஒத்துழைக்க அக்கூட்டணி முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் இந்தியர்களின் ஆதரவை அக்கூட்டணி பெற முடியாது என்றும் ஸ்லாங்கூர் மாநில உரிமை கட்சியின் தலைவர் கே குணசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சமூகம் அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டிருந்த போதிலும் எதிர்க்கட்சியினரின் ஒருமித்த ஆதரவு அவர்களுக்கு கிடைக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த சனிக்கிழமை பெரிகாத்தான் சார்பில் நடைபெற்ற தூருன் அன்வார் பேரணியில் மலாய்க்காரர்கள் மட்டுமே திரளாக கலந்து கொண்டனர் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். உண்மையான அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவை கொண்ட அசல் இந்திய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்க அந்த எதிர்க்கட்சி கூட்டணி தவறி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சனிக்கிழமை நடைபெற்ற தூருன் அன்வார் பேரணியுடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் மேலும் 2 பெர்சாத்து உறுப்பினர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் பிரிவின் பேராக் பிரிவு நிர்வாக செயலாளராக பணியாற்றும் ஃபோர்கான் ஹஹீமி மற்றும் சயாஃபிக் அசீஸ் ஆகிய இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர். ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்ற பேரணி தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. அவர்களின் காவலை நீட்டிக்க இன்று காலை விண்ணப்பம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மற்ற இருவரின் காவலை நீட்டிக்க கோரிய காவல்துறையின் விண்ணப்பத்தை நேற்று முன்னதாக மஜிஸ்ட்ரேட் நிராகரித்ததாக பெர்சாத்து இளைஞர் பிரிவின் தகவல் தொடர்பு தலைவர் ஹாரிஸ் இடாம் ரஷீத் கூறினார். இதன் விளைவாக பத்ருல் ஹிஷாம் ஷாரின் மற்றும் இக்பான் சயாஃபிக் ஆகியோர் நேற்று மாலை 5 மணிக்கு விடுவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டு சாதனமான SLD அமைப்பு பொருத்தப்படாத வணிக வாகனங்கள் சாலையை பயன்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக தொடங்கப்படும் SLD அமைப்பின் அமலாக்கத்திற்கு பிறகு வாகன பரிசோதனைகளில் தேர்ச்சி பெறாததை தொடர்ந்து அவற்றுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். கனரக வாகனங்களின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் மரண விபத்து ஆபத்தை குறைக்கவும் SLD அமைப்பு முறை முக்கியமான நடவடிக்கை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கூடுதல் செலவுகள் ஏற்படும் என்று கூறி தொழில்துறையில் ஈடுபடுபவர்களிடமிருந்து எதிர்ப்பு இருக்கலாம் என்பது தமக்கு தெரியும் என்றும், ஆனால் சிறந்த சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதை பொறுத்தவரை மனித உயிர்கள் மிகவும் முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த அமலாக்கம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என்று தாம் நம்புவதாகவும், இதனால் என்னென்ன பின் அடைவுகள் இருந்தாலும் வணிக செலவுகள் லாபங்களை விட பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் தாங்கள் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் குடிநுழைவுத் துறையினர் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஜலான் துன் தான் சிவ் சினில் உள்ள ஒரு அடுக்குமாடி கடையில் சோதனை மேற்கொண்டனர். அந்நடவடிக்கையில் வெளிநாட்டவர்களை வைத்து விபச்சாரம் நடத்தி வந்த ஒரு சீன ஆடவரும் 3 வங்காளதேச ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். இச்சோதனையில் 15 பெண்களும் வாடிக்கையாளர்கள் 4 கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத் துறை இயக்குநர் வான் சௌபி தெரிவித்தார். விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் விசாரணைக்காக கோலாலம்பூர் குடிநுழைவுத் துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.